ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பாஜக தேசிய தலைவர் அறிவிப்பின் போது தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி. தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு என்ன மாதிரியான முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கிறது? இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். நேற்றைய தினம் டெல்லியில மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில தமிழ்நாடு மாநிலத்துடைய மையக்குழு கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்துல பாஜகவுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், அதே போல மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டாங்க. ஆனா இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அழைப்பு விடப்பட்டிருந்தது. ஆனால் அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாமல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சொந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதாக ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். இது மேலிடத்திற்கு தெரிவித்து அண்ணாமலைக்கு பொறுப்பு வழங்காமல் இருப்பதால் தான் அவர் பல்வேறு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளாமல் இருக்கிறார் என்ற கருத்தையும் மேலிடத்திற்கு இங்கிருந்து சென்றக்கூடிய நிர்வாகிகள் பல கருத்துக்களை முன்வைத்ததாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. என்றால் இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த தலைவர்கள் நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பல்வேறு கருத்துக்களை, அதாவது முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் இப்போது மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். அந்த கருத்தில் ஒன்றுதான் அண்ணாமலை தொடர்ந்து கட்சியினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார். அவர் மீண்டும் பழைய நிலைக்கு வர வேண்டும் எனவும், அதுபோல கட்சியினுடைய அவருடைய அதிரடி நடவடிக்கைகள் தான் கட்சியை மேலும் கொண்டு போகும் எனவும் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே இதற்கு பதிலளித்த அமித்ஷா, தேசிய தலைவர் மாற்றம் ஏற்படும் பொழுது, தேசிய தலைவர் முழுமையாக மாற்றம் செய்து அறிவிப்பு வெளிவரும் பொழுது அண்ணாமலைக்கும் தேசிய அளவில் ஒரு முக்கிய பொறுப்பு வரும் எனவும் அவர் கருத்தை தெரிவித்ததாக வெளியாகி இருக்கிறது. இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூறியது போல, ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக பாஜகவுடன் இணைந்த பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னையில் இருந்த பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். தற்போது மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் மாற்றப்பட்டிருக்கிறார். அண்ணாமலையை நாங்கள் தேசிய அளவு எடுத்து செல்ல இருக்கிறோம் அப்படின்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த மாநில பாஜகனுடைய தேசிய தலைவர் நியமன பிறகு இவருக்கு தேசிய பொதுச்செயலாளர் பொறுப்பு வழங்க இருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் அவர் ஏன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு கருத்திற்கு பல்வேறு காரணங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் பாஜகனுடைய தலைமையுடனான அதிருப்தியின் காரணமாகவே அண்ணாமலை நேற்று தினம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார் எனவும், அதுபோல மாநில தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டால் மட்டுமே தான் தேசிய தலைமை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டை தமிழகத்துல கொண்டு வர முடியும். ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில ஒரு கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 19% வாக்குகளை தமிழகத்தில் எட்டியது. இதற்கு காரணம் பாஜகனுடைய வீகமும் அண்ணாமலையினுடைய செயல்பாடு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் தொண்டர்கள் மத்தியில் இருப்பதாகவும் ஒரு கருத்து வெளியாகி இருக்கிறது. மேலும் அது மட்டுமல்லாமல் தமிழகத்துல பாஜக மாநில தலைவராக இருப்பவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அது மட்டும் அந்த சுதந்திரத்தை சில மேலிட பொறுப்பாளர்கள், அது போல சில மத்திய அமைச்சர்கள் தலையிடுவதால் பெரும் சிக்கல்கள் ஏற்படும் எனவும், இதற்கு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது எனவும் ஏற்கனவே அவர் தேசிய தலைமைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறதாகவும், ஏற்கனவே அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்களை திமுகவை தொடர்ந்து அவர் எதிர்த்ததன் காரணமாக தான் தமிழகத்துல பாஜக தற்போது ஒரு வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தெரிந்திருக்கிறதாகவும் அவர் தரப்புல ஏற்கனவே தேசிய தலைமைக்கு தெரிவித்திருக்காகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த திமுக எதிர்ப்பை வலுவாக முன்வைத்தாதான் பாஜகவில் ஒரு முக்கிய இடத்திற்கு தமிழகத்தில் வரும். ஏனென்றால் எனக்கும் ஒரு பாஜகவின் முக்கிய பொறுப்பு வழங்க வேண்டும், இங்க இருக்கக்கூடிய திமுக அரசை தொடர்ந்து எதிர்த்து பேசக்கூடிய ஒரு இடத்தில் எனக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் ஏற்கனவே தேசிய தலைமைக்கு முன்வைத்ததாகவும், எனவே இதையெல்லாத்தையும் கருத்தில் கொண்ட தேசிய தலைமை அவருக்கு ஒரு புதிய பொறுப்பை அறிவிக்க இருப்பதாகவும், அந்த புதிய பொறுப்பு அறிவித்தவுடன் அவருடைய செயல்பாடுகள் மீண்டும் அதிரடி பாணியில் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி தாமரைக்கனி, உங்களுடைய தகவல்களுக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.